எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அப்பா, நாங்கள் இந்த பழைய ஆண்டை முடிக்கப் போகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் எங்களை ஆண்டவரே சீர்படுத்தி எங்களை சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைப்படும். அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நாம் ஒருவர் வாசிக்கலாம். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த வருட கடைசியிலே, இந்த இறுதி நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பதாக நாம் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதில் ஒன்று, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த ஆண்டு முழுவதும் 24ஆம் வருடம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மகிமையான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதமான காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது என்ன மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்தாரோ, அதை போலவே கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து வருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். 53ஆம் வசனம், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஹல்லேலூயா. பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினியினாலும் ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார். அதை போலவே தான் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, அவைகள் ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பத்திரமாய் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மகிமையான காரியம். நேரம் குறைவாய் இருக்கிறதுனாலே நான் வேகமாக சொல்லுகிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிற போது நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 24ஆம் வருடம் முழுவதும் வசனம் சொல்லுகிறபடியே அவர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதை போலதான் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வனாந்திரம் வறட்சியானது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தினதை போலவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ நேரங்களிலே நம்ம வாழ்க்கையில வனாந்திரம் போன்ற சூழ்நிலை வந்தது, விடாய்த்து போன நேரங்கள் உண்டு, தண்ணீரற்ற ஒரு சூழ்நிலையை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் அந்த வனாந்திர பாதையிலும் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து கொண்டே நாம் துதித்து கொண்டே செல்ல வேண்டும். அந்த ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. நாம் பாடினோம், அந்த பாடல்ல எல்லாம் அந்த வசனங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு குறைவில்லாமல் உன்னை நடத்தினார், அதிசயமாய் உன்னை நடத்தினார், உன் முன்னே சென்றார். செய்தியில் வர எல்லா
வார்த்தைகளும் அந்த பாடலில் நம்ம பாடிட்டோம். ஒரு குறைவில்லாமல் கர்த்தரை நடத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கும் ஆகாரம் குறைவில்லை, யாருக்கும் உடைக்கு குறையில்லை, இருக்கிறதற்கு இடத்திற்கு குறைவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தினார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்காது அல்லது இந்த நன்மை நடக்காது என்று சொல்லி கற்பாறையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாததை போல ஒரு பாறையான அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நமக்கு அந்த கற்பாறையிலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்ததை போல நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒன்றும் கிடைக்காது, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில வர முடியாது, இதற்கு ஒரு தீர்வில்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு புதிய வழியை ஆயத்தம் பண்ணி, ஹல்லேலூயா, இஸ்ரவேல் மக்களை நடத்தினதை போலவே கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆண்டவர் நடத்தினதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கடைசி நிமிடங்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போவோமானால் நாம் துரோகிகளாக இருப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்திருக்கிறார், மகிமையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. ஆகாய் 1:5-7. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனத்தில் அதே தான் நாம் வாசிக்கிறோம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகிமையான காரியங்களை நாம் சிந்திக்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பதாக இந்த வருடத்தில் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும், நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி. நாம் ஒரு நிமிடம், வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த வேளையிலும் கூட ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். புதிய நன்மைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், புதிய ஆசீர்வாதங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே திருப்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேக நேரங்களில் நம்முடைய வழிகள் மாறுபாடான வழிகளாக இருந்திருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வழிகள் கோணலான வழிகளாக இருந்திருக்கிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய வழிகள் பொல்லாப்பான வழிகளாக இருந்திருக்கிறது. அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள், தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய வழிகளாய் நம்முடைய வழிகள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். இந்த வேளையிலும் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால், சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று சொல்லி இந்த வேளையில் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 26:10. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாக்கும்படி பழையதை விளக்குவீர்களாக. புதிய தானியத்திற்கு இடமுண்டாக்கும்படி, புதிய நன்மைகளுக்கு இடமுண்டாக்கும்படி, புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடமுண்டாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகளை நாம் ஒழித்து போட வேண்டும்.
பழைய காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நாம் ஒருவருமே நம் வீட்டில் அன்றாட நம்ம காலையில் எழும்பின உடனே முதலாவது பாலை காய்ச்சுவோம். அந்த பால் காய்க்கிறதற்கு முன்பதாக அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சுத்தமுள்ளதாக இருக்கணும். ஒரு சுத்தமில்லாத அசுத்தமான ஒரு பாத்திரத்திலே யாருமே என்ன செய்ய மாட்டோம்? அந்த பாலை ஊற்ற மாட்டோம். அதை நன்றாக சுத்தம் செய்து தான் என்ன செய்வோம்? அந்த பாலை நம்ம ஊற்றுவோம். இந்த வேளையில் நம்முடைய பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அசுத்தங்கள் நிறைந்திருக்குமானால் இந்த வேளையிலே புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பி நிற்கிற நாம் யாரா இருந்தாலும் பழையவைகளை நம்மை விட்டு நாம் ஒழித்து போடும் பொழுது கர்த்தர் புதிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மார்க் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பழைய வஸ்திரத்தை ஒருவரும் புதிய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டார்கள், அல்லது புதிய ரசத்தை யாரும் ஒரு பழைய ரசத்தோடு கூட ஊற்ற மாட்டாங்க, பழைய துருத்தியில ஊற்ற மாட்டாங்க. ஏனென்றால் பழைய துருத்தியிலே புதிய ரசம் ஊற்றப்படும் பொழுது அந்த ரசம் என்ன செய்யுமா? அந்த துருத்தியை கிழித்து போடுமா. அந்த ரசம் கீழே சிந்தி வீணாக போய்விடும். ஆகவே புதிய துருத்தியில தான் புதிய ரசத்தை ஊற்றுவாங்க. புதிய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை தான் இணைப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, முந்தின நடக்கைக்குரிய மனுஷனை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள் நம்மில் இருக்குமானால் நாம் ஒரு புதிய மனுஷனாக நாம் மாற முடியாது. புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கடைசி நிமிடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னை ஒரு புது படைப்பாய் மாற்றும் ஆண்டவரே, புதிய மனுஷனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. புதிய வருடத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். புதிய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். புதிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய பழைய காரியங்களை எல்லாம் ஒழித்து விட்டு புதிய காரியங்களை எங்களிலே நீர் ஊற்றும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் அப்பா.